கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைவி த்ரெட்ஸை நடத்தி வரும் திரு சக்தியானந்தன் சாரும் நம்மளுடைய எம்டி சார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா V3 ஆன்லைன் டிவி அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ரன் பண்ணியிருந்தாங்களாம். பட் அந்த ஒரு ஆப்பு க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை வந்து மோசடி பண்ணிட்டு தான் ஸோ அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை ஓப்பன் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் என்னென்னவோ புதுசாக ஆராய்ச்சி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர் கூட நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோ கீழே போயிட்டு நண்பா V3 ஆன்லைன் டிவி அந்த ஒரு ஆப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்படி ஒரு ஆப் இருந்துச்சுனாவே சீரியஸாக தெரியாதுங்க. ஆக்சுவலாக நான் போன வீடியோலேயே அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேடா இந்த V3 ஆன்லைன் டிவினா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லியிருந்தேன், அவனும் வரலாம் சொல்லியிருந்தாங்க. பட் டீட்டெயில்ஸ் அதுவும் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பல ரிசர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலர ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் மேட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிவிந்துச்சு. ஸோ அதை தான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 ஆட்ஸை நடத்தி வரும் திரு சக்தியானந்தன் சார் விஜயராகவன் சார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2019 பார்த்தீங்கன்னா V3 ஆன்லைன் டிவி அப்படின்ற ஒரு ஆப்பை நடத்தி வந்திருந்தாங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் தான். அந்த ஆப்பில் என்னடா பண்ணன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம மைவி3 ஆட்ஸில் என்ன பண்ணுறோமோ ஸோ அதே சேம் ப்ராசஸ் ஒர்க்கு தான் அந்த ஒர்க்கில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பார்த்தா ஸோ 3 ரூபா தருவாங்க. அதில் வந்து 2 அப்கிரேட் பிளான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஜாயினிங் தான். அப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 6 வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குற போல் இருக்கும். பட் வந்து அதில் நிறைய கண்டிஷன் ரூல்லாம் இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஸோ நம்ம எப்படி இந்த மைவி3 ஆட்ஸில் பாப்பா போகுதோ ஸோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோமாக்கா ஆட்ஸ் பார்த்து நம்ம ஒரு நாளைக்கு 6 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 999 ரூபா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்ற போல் நிறைய பிளான் அந்த ஒரு ஆப்பை நடத்தி வந்திருந்தாங்க. பட் அந்த ஒரு ஆப்பு எதனாலடா க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேமெண்ட் வந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்போ 2 விதமான பர்ச்சேஸ் பிளான் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 18,000 ரூபாய்க்கு வந்து பிளான் அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஸோ மந்த்லி ஒரு குறிப்பிட்ட சம்திங் ஒரு அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து அந்த ஒரு ஆப்பை நடத்திட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ஒரு கொரோனா லாக்டவுன் வரப்போ போது என்ன பண்ணிச்சுன்னா ஸோ வந்து கோவிட் டைமில் ஸோ விளம்பரத்தை வந்து ஸோ அந்த ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து நிறைய வாங்கிட்டு விளம்பரத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கொரோனா லாக்டவுனில் ஸோ அவங்களால பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண முடியல. ஸோ சென்ட் பண்ண முடியாத காரணத்தில் ஸோ அவங்களால வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியல. ஏன்னா அந்த கொரோனா லாக்டவுனால் நிறைய சுச்சுவேஷன் வந்துச்சு. நீங்கள் கூட பார்த்துருவீங்க, நிறைய கோவிட் டைமில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ லாக்டவுனில் அவங்களால எந்த விளம்பரத்தையும் எதுவுமே ப்ரொமோட் பண்ண முடியாது, ஒட்டுமொத்தமாக லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அந்த கம்பெனி லாக் பண்ணதுக்கு முன்னாடி ஸோ டெய்லி நம்மளுடைய மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் ஸோ எம்டி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்கள்ல. ஸோ அதே போல் V3 ஆன்லைன் டிவி அந்த ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி முடிஞ்சு தான் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த வீடியோவில் கிளியராக சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டு அதே யூசர் நேமை வச்சுட்டு இந்த மைவி3 ஆட்ஸை யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு அந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன அமௌண்ட் இருந்தோ அதுக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கான அமௌண்ட்டை ஏற்றி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து அந்த ஒரு ஆப்லேயே சொல்லிட்டு தான் ஸோ அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. பட் நானும் வந்து நிறைய விஷயத்த வந்து ரிசர்ச் பண்ணேன். ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணி கூகுளில் போயிட்டு V3 ஆன்லைன் டிவி அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. பட் இன்னொரு வெப்சைட் இருந்தது. ஸோ அதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு அதே போல் இருந்தது. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போய் பார்த்தேன், கிளிக் பண்ணி பார்த்ததால் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒவ்வொரு வீடியோவும் கிளியராக வந்து பார்க்கும்போது தான் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வந்தது. பட் அந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து கிளியராக வந்து அதில் ஒர்க் பண்ணுற ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த V3 ஆன்லைன் டிவியை அதாவது அந்த ஒரு ஆப்பு க்ளோஸ் ஆகிட்டு புதுசாக வந்து இப்போ மைவி3 ஆட்ஸை ஓப்பன் பண்ணாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏற்கனவே இந்த V3 ஆன்லைன் டிவியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸில் எந்த பிளானில் இருந்தீங்களோ அதுக்கேற்ற கூடுதலாக வந்து சீலிங் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அதுக்கான வந்து அமௌண்ட்டை வந்து இந்த ஒரு ஆப் மூலிமா ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற போல் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து பேசியிருக்காங்க. பட்
ஆனால் இது தெரியாத மக்களுக்கு ஸோ பாதி பேருக்கு தெரிஞ்சவங்க இந்த ஆப்பை யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் தெரியாதவங்களுக்கு அப்படியே அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இப்போ மக்கள் மத்தியில் மைத்ரெட்ஸ் நிறுவனம் அப்படின்னு வந்து முன்னிலையில் வரும்போது இவங்க தானே அது ஏற்கனவே V3 ஆன்லைன் டிவியில் மோசடி பண்ணிட்டு போனவங்களே இவங்களும் வந்துடுறாங்க அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஸோ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மாரி ஸோ போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். பட் இது வந்து மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கிளியராக வந்து சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணாங்க. பட் இந்த V3 ஆன்லைன் டிவி நடத்தி வரும் பார்த்தோன்னா 2 பேரும் இதே ப்ராசஸாக இவங்க தான் வந்து அந்த ஒரு ஆப்பை வந்து நடத்தி வந்திருந்தாங்க. என்ன ஒரு காரணத்தில் அவங்களால வந்து கோவிட் டைமில் அந்த ஆப்பை ரன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மைத்ரெட்ஸ் நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. பட் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியாத போயிருந்தால ஸோ நிறைய மணி வந்து லாஸ் ஆகிருக்கும். பட் அதே உறுப்பினர்கள் பார்த்தோன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டை வந்து லாஸ் ஆகிருக்காது. ஸோ அதேன்றது தான் அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நமக்கு ஃப்ரீயாக பார்த்தோன்னா 5 ரூபா தருவாங்க. பட் அந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா 3 ரூபா வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நிறைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து கம்பெனியில் நிறைய அப்லோட் பண்ணி இந்த ஒரு ஆப்பை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பை பற்றி தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே V3 ஆன்லைன் டிவி இந்த ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கு மக்களை வந்து பணத்தை வந்து மோசடி பண்ணிட்டு தான் ஸோ இந்த MLM மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இப்பவும் வந்து தமிழ்நாடை வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த மைத்ரெட்ஸ் வரும்போது நிறைய விஷயத்த வந்து கலரி V3 ஆன்லைன் டிவி என்ற அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப் மூலிமா நிறைய கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கும் வந்து கரெக்டான சொல்யூஷன் வந்து அந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த V3 ஆன்லைன் டிவி ஏற்கனவே இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இப்போ என்ன தாட் இருக்குன்னா அகைன் வந்து மைத்ரெட்ஸ் இவங்க 2 பேரும் நடத்தி வரும்போது இப்போ என்ன தாட் வருதுன்னா அவங்களுக்கு செம நெகட்டிவ் தாட் வருதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வீடியோஸை போய் பார்க்குற போது அவங்களுக்கு சரியான ஒரு எரிச்சல் ஆகிட்டு ஸோ மற்றவங்க வீடியோஸ் கீழே போயிட்டு நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நிறைய மக்கள் வந்து அதனாலேயே இன்னும் நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதனால் அதை வந்து நிறைய பேர் நண்பர் கூட ஆக்சுவலாக ஒரு நேற்று கூட ஒரு நண்பர் வந்து கிளியராக சொல்லியிருந்தார். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு நண்பர் நானும் இது போல் தான் V3 ஆன்லைன் டிவியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஆப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து 18,000 அந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து இன்கம் எடுத்து வந்து ஒரு கட்டத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் அவங்கள அகைன் வந்து அந்த ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய அத்தாரிட்டி மெம்பர்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ஏற்கனவே அந்த V3 ஆன்லைன் டிவி அந்த ஒரு ஆப்பில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அகைன் வந்து நீங்கள் மைத்ரெட்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கள அந்த தேவையான பணத்துக்கு பார்த்தோன்னா சீலிங் அமௌண்ட்டை வந்து நாங்கள் ஏற்றி தருவோம் அப்படின்ற மாதிரி ஸோ யாருக்கும் எந்த ஒரு பணத்தை லாஸ் ஆகாத அளவுக்கு கிளியராக வந்து சொல்லிட்டு தான் ஸோ அந்த ஏற்கனவே அவங்க இருந்த எல்லா அத்தனட்டிக் மெம்பர் வந்து ஸோ அந்த ஒரு ஐடியா வந்து க்ரியேட் பண்ணி லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸோ ரன் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து தெரிஞ்சவங்களுக்கு எந்த ஒரு லாஸ் இல்லை. ஸோ தெரியாத மக்களுக்கு பணத்தை லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே சொல்லலாம். இருந்தாலும் அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டு நிறைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான். பட் நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வியூஸுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்ற மாதிரி நிறைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறையவே கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச மேட்டர் இதுதான். பட் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து பிளான் பண்ணி தான் வந்து மோசடி பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அச்சு போனாங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அச்சிட்டு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கோடிக்கணக்கில் பணத்தை அச்சு மோத்துக்கு தான் பிளான் பண்ணிவிட்டு இப்போ வந்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் எல்லாருமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற போல் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் பட் ஒரு பக்கத்தில் அவங்க நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் பட் அவங்க நினச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இப்போ மக்கள் இந்த அளவுக்கு சோசியல் மீடியா அண்ட் நியூஸ் சேனல் ஸோ யூடியூபர்ஸ் இந்த அளவுக்கு இன்டர்வியூ எடுத்து இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறதால ஒரு நிறுவனம் இந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கன்னா பட் இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்பயும் வந்து மூட்டை கட்டிட்டு போய்ட்டுருலாம். பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் திங்கிங்லேருந்து பார்க்குறப்போ ஸோ இந்த வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு சான்ஸே இல்லை என்னுடைய தாட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தாட்டு இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறேன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் அந்த V3 ஆன்லைன் டிவியை ஒர்க் பண்ணுவாங்க இவங்களா தான் கேட்டிங்கன்னா ஸோ இவங்க தான் இந்த ஒரு ஆப்பை ரன் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன மேட்டருன்ற விஷயத்தை வந்து சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு நிறைய சோசியல் மீடியாவில் ஆயிரக்கணக்கான கோடிகள் பணத்தை மோசடி, இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு, சூசைட் அப்படின்றது ஒரு கண்டென்ட்டை டைட்டில் வச்சுட்டு நிறைய சேனல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட்
வந்து நிறைய பேசிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கிளியராக வந்து சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிளியராக சொல்லலைங்க. ஸோ இதில் என்ன ப்ராசஸ் இருந்துச்சோ அதுதான். பட் அதில் வந்து லிமிட்டாக தான் வச்சுருந்தாங்க. இந்த மைவி3X நிறுவனத்தில் ஏகப்பட்ட பிளான் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறுவனம் தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு லெவலில் அங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி, திருவண்ணாமலை, மதுரை, வேலூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் ஹப்பு, கோயம்புத்தூரில் ஸ்டோரு, தமிழ்நாடு ஃபுல்லாக 700க்கும் மேற்பட்ட ஸ்டோர்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு மைவி3X நிறுவனத்தை வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி ஸோ நிறைய ப்ரெஷர் வந்து கொடுத்திருந்தாலும் எல்லா ப்ராப்ளத்தை வந்து தாண்டி இந்த ஒரு நிறுவனத்தை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன தான் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் நல்ல திங்கிங் இருந்தால் ஸோ மக்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் போவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஹப் ஸ்டோர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock பார்த்தீங்கன்னா ஸோ 10 வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ராடக்ட் சப்ளை பண்ணதுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு முன்னிலையில் வரும்போது நிறுவனம் யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். இது போல் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைவி3X அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இருந்த மாதிரிலாம் இப்போ வேறு லெவலில் புதுசாக அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மைவி3Xல் ஒரு ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு பாப்பப்பில் இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் வரும். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோலாம் முடிஞ்ச போகிற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற அமௌண்ட்டு தான் மேலே டிஸ்பிளே ஆகும். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, ஸோ எந்த டைமில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றது டைமோட மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த டேட்டு, அந்த செகண்டு, நீ எப்போ கேப்சா என்ட்ரி பண்ணுற ஒட்டுமொத்தமாக அந்த டேட்டோட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஃபுல் அப்டேட்டை வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட்லாம் வித்ட்ரா பண்ணதுக்கு ஸோ 4 days 5 days 1 week அந்த 2 week கூட ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னும் போக நிறைய அப்டேட் வரதால ஸோ 3 days 4 days பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மணி வந்து வித்ட்ரா ஆகிட்டு நம்மளுடைய நிறுவனம் வந்து மக்களின் நிறுவனன்றதால ஸோ மைவி3X வந்து வேறு லெவலில் மக்களின் முன்னிலையில் வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஆப்பை பற்றி நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ மைவி3Xும் V3 ஆன்லைன்ஸை அந்த ஒரு ஆப்புக்கும் இது பண்ணிவிட்டு அந்த ஒரு பேஸை வந்து நிறைய பிளானை வந்து அப்கிரேட் பண்ணி தான் இந்த ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு நியூஸ்லேயும் அதுலேயும் வந்து கேஸ் இருந்தாங்க. பட் அவங்க சைடில் என்ன ப்ராப்ளமாக இருந்தால் இந்நேரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ வந்து அவர் பிடிச்சி போயிட்டு இருப்பாங்க, இல்லை அவர் ஓடி போயிட்டுருப்பார். ஸோ இந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணி நிறைய ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டுனாலே தாங்கி வந்ததால் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் வந்து உண்மையாக தான் இருக்குது. என்னுடைய வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்து என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. உங்ககிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை. சரி நண்பா, பாய்.